கடந்த 6ஆம் தேதி காலை சின்னாளப்பட்டி காவல் நிலையத்துக்கு கைக்குழந்தையுடன் ஓடிச் சென்ற பெண் ஒருவர் தனது கணவர் பாலமுருகனை காணவில்லை என்று புகார் அளித்தார். கடந்த 5 நாட்களாக போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் தோமையார்புரம் அருகே கண்கள் கை கால்கள் கட்டப்பட்டு கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சாலை ஓர புதரில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பெரியகுளத்தில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் கடன் வாங்கி கொடுக்கும் ஊழியராக பணியில் இருந்த பாலமுருகன் அந்த வேலையை விட்ட கையோடு மனைவி குழந்தைகளுடன் சின்னாளப்பட்டிக்கு இடம்பெயர்ந்தார். இங்கு வந்த பின்னர் ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஈடுபடுவதாக கூறி தனக்கு அறிமுகமானவர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்றது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. 10,000 ரூபாய் கொடுத்தால் 3 மாதங்கள் கழித்து பணம் இரட்டிப்பாக்கி தரப்படும் என்று கூறி பணம் பெற்ற நிலையில் 3 மாதங்களாக சொன்னபடி பணத்தை கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாலமுருகனிடம் ஆன்லைன் ட்ரேடிங்கிற்காக பணம் கொடுத்த முன்னாள் ராணுவ வீரரான ஜஸ்டின் ராஜா வீடு தேடி மிரட்டிச் சென்றது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை பிடித்து விசாரித்த போது பாலமுருகன் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்ட சினிமாவை மிஞ்சும் சம்பவம் அம்பலமானது. ஜஸ்டின் ராஜா மற்றும் அவரது உறவினர்கள் பாலமுருகனிடம் மொத்தம் 15 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளனர். அவர் பணம் இரட்டிப்பாக்கி கொடுக்காத நிலையில் தாங்கள் கொடுத்த பணத்தையாவது திரும்ப தருமாறு கேட்டுள்ளனர். பணத்தை கொடுக்க மறுத்த பாலமுருகன் ஒரு கட்டத்தில் அவர்களின் செல்போன் அழைப்பை எடுப்பதையும் தவிர்த்துள்ளார். இந்த நிலையில் 5ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியே சென்ற பாலமுருகனை காரில் ஏற்றி கண்ணை கட்டி தூக்கிச் சென்று ஒரு வீட்டில் சிறை வைத்து அடித்து உதைத்துள்ளனர். ஒரு கட்டத்தில் அவரது கைவிரல் நகங்களை கட்டிங் பிளேடால் பிடுங்கி எரிந்து சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. அப்படியிருந்தும் ஆன்லைன் ட்ரேடிங்கில் மொத்த பணமும் நட்டமாகிவிட்டதாக கூறிய பாலமுருகன் பணத்தை கொடுக்க முன்வரவில்லை என்று கூறப்படுகிறது. தங்கள் பணம் திரும்ப கிடைக்காது என்ற விரக்தியில் 2 தினங்களுக்கு முன்பு பாலமுருகனின் கழுத்தை அறுத்து புதரில் வீசி சென்றதாக கொலையாளிகள் வாக்குமூலம் அளித்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஜஸ்டின் ராஜா, சார்லஸ், பன்னீர்செல்வம், முத்துக்குமார், திருப்பதி, கார்த்திக் குமார், விக்னேஷ் ஆகிய 7 பேரை கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். ஆன்லைன் ட்ரேடிங் மோசடியில் ஈடுபட்டதால் முன்னாள் வங்கி ஊழியர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் மணிமாறன் மற்றும் வேல்ராஜ்.